என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? நான் சொல்லப்போகின்ற இந்த பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இந்த ஆபத்தை நான் புரிந்து கொண்டதனால் அதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். அப்படியானால் இன்று என் குழந்தை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது என்பதுதானே அர்த்தம். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதானே அர்த்தம். உன்னை சுற்றி இந்த வராகி உன்னிடத்தில் வந்து சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் நான் என்னவெல்லாமும் சொல்கின்றேனோ அது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அந்த விஷயத்தை கண்டு என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்காக நான் சொல்லித் தருவது எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். ஒரு பிரச்சனை உன்னை தேடி வரும் பொழுது அதனை என்னவென்று நான் உனக்கு எடுத்து சொல்லாமல் செல்ல முடியாதல்லவா? இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் எதை கொடுக்க போகிறது என்பதனை உனக்கு நான் உணர்த்தாமல் செல்ல முடியாதல்லவா? உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக முதலில் புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்கத்தான் வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து துடிக்கும் காலம் இது. இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். எந்த பெண்ணால் உனக்கு தீங்கு வர காத்திருக்கிறதோ அந்த பெண்ணால் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை சமாளித்து வருவாய். அதாவது இவர்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ என்னவென்று மீட்டெடுத்து விடுவாய். உனக்கான நல்லதை நீ பெற்று விடுவாய். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளிலிருந்தும் நீ உன்னை காத்து கொள்வாய். எப்படி தெரியுமா? அது எப்படி உனக்கு துன்பங்களை கொடுப்பவளே இதிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும் என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உண்மைதான். ஏனென்றால் இவள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வரப்போய்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி யோசிக்க தொடங்கி இருக்கிறாய். உன்னை சுற்றி நடக்கும் சில கஷ்டங்களை பற்றி நீ என்னவென்று யோசிக்க தொடங்கி இருக்கிறாய். இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த புரிதலும் உனக்கு இல்லாமல் போய்விடும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள் இல்லாமலேயே போய்விடும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு எதையும் நீ எதிர்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உன் தாயின் விருப்பம். அதுபோலத்தான் இது போன்ற பிரச்சனைகள் உனக்கு வரும்பொழுதெல்லாமும் அதை நீ சமாளித்தே தீர வேண்டும் என்பதற்காக உன் தாயானவள் எந்த வகையிலும் உனக்கு உதவிகள் செய்வதில்லை. வரக்கூடிய பிரச்சனையை நான் முன்கூட்டியே உனக்கு தெளிவுபடுத்துவேன். வரக்கூடிய சோதனைகளை என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு சரியாக ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த வராகி சொல்லிக் கொடுத்தது போல வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து நீ வந்தாயல்லவா? ஒவ்வொரு சோதனைகளையும் தாண்டி என் பிள்ளை நீ வந்தாயல்லவா? அது போதும். உனக்கான நேரத்தை இனிமேல் நீ வகுத்து விடுவாய். உனக்கான சூழ்நிலைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அவை எல்லாவற்றையும்
நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கிறேன் அல்லவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பங்களையும் நான் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருகின்ற இந்த நேரம், இனி என் பிள்ளை எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நீ விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ நிச்சயமாக கலங்கிவிட முடியாது. ஏனென்றால் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான போராட்ட களமாகத்தான் மாறி இருக்கின்றது. எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் ஒன்றாகத்தான் மாறி இருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக இனிமேல் புரிந்து கொள்ள தயாராகு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நீ பெறக்கூடிய ஒவ்வொன்றிலும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சரியான ஒரு புரிதலுக்குள் கொண்டு வந்து இந்த வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உனக்காக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு புரிதல்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று கிடைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் உன் முன்னால் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ளும் காலம் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த நாளிலும் உனக்கு விருப்பங்கள் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய காலமும் நேரமும் இனி உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த சூழ்நிலைகளில் இருந்து நீ விரும்பியது போல உனக்குள் நல் மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. என் பிள்ளை பட்ட பாடுகளை எல்லாமும் நீ மறந்துவிடு. ஏனென்றால் அது கொடுத்த அனுபவம்தான் இனி உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைக்கப் போகிறது. இந்த அனுபவம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு திருப்பத்தையும் உன் வசமாக்கி கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லவா? நிச்சயமாக உன்னை சரியாக முழுமைப்படுத்த வேண்டும் அல்லவா? இத்தனை காலமும் இந்த வராகி என்னவென்றும் ஏதுவென்றும் உன் முன்னால் நிற்கும் இந்த காலத்தை நீ உறுதிப்படுத்தி கொள்ள தயாராக இரு. எதிலுமே என் பிள்ளை நீ கவனத்தோடு இருக்கத்தான் வேண்டும். எந்த ஒரு விஷயங்களையும் தெரிந்து புரிந்து நன்மதிப்பு கொண்டு நீ வாழத்தான் வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை கொடுக்கின்றது அவமானம் என்று சொல்லி நீ எந்த ஒரு சூழ்நிலையையும் இழந்து விடாதே. உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியது போலவே நான் நடத்தி தருவேன். இந்த வராகி என்பவள் உன்னோடு பயணிக்கும் இந்த காலம் முழுக்க இனி நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாகவே உனக்கு நடத்தப்படும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. சரியான சூழ்நிலையை எதிர்வரும் மாற்றங்களை கொண்டு நல்லபடியாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன். எந்த நிலையிலும் உன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளும் இந்த தாய் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா காலமும் எல்லா நேரமும் நாம் நினைத்தது போல நமக்கு மாறவில்லை என்றாலும் அத்தனை சூழ்நிலைகளையும் நீ எதிர்கொண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நாம் கைவிடாமல் நமக்கு கிடைப்பதை எல்லாமும் நம் தெய்வம் தருவதாக புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு வேதனைகளும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு இது மனதில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? எப்பொழுது நீ கஷ்டப்படுவாய், எப்பொழுது நீ வேதனையில் இருப்பாய், அதை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் என்று இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே அர்த்தம். உன்னுடைய சோதனைகளை பார்க்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதானே அர்த்தம். நீ எப்படி எல்லாமும் இந்த வாழ்க்கையை கடந்து வருகிறாய்,
உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் பார்ப்பதுதான் இவர்களின் வேலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் என் பிள்ளை, இதையெல்லாமும் நீ யோசித்து கொண்டு மனம் கலங்காதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகும். உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் வேதனைகளை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே உன்னை சோதித்து பார்க்க நினைத்தவர்களும் எல்லோருமே இனிமேலும் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்துகிறார்கள் எனும் பொழுது இவர்களை எந்த காலத்திலும் நீ நம்பிவிடாதே. இவர்களை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வரும் எல்லா நிலையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராகும். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. நாம் எண்ணியது போல எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் கூட மேலும் பல விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். நம்பிக்கை ஒன்றே இந்த வாழ்க்கையில் நம்மை நிலைத்திருக்கச் செய்யும் விஷயம். ஆனால் அந்த நம்பிக்கையை முதலில் நீ உன் மீது வைக்க வேண்டும். மற்றவர்களின் மீது வைக்கின்ற நம்பிக்கையை தாண்டி என் பிள்ளை நீ உன் மீது நம்பிக்கை வைத்தால் போதும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக இனிமேல் கணித்து விடுவாய். ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து என்று உன் தாயானவள் நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் இப்பொழுது என் பிள்ளை நீ எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தோடு நீ எதிர்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ பெருமகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. யாரால் ஆபத்து வருவதாக இருந்தாலும், யார் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பதாக இருந்தாலும் என் பிள்ளை, முதலில் இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று ஒன்று இருக்கிறது. நீ உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் எப்பொழுதும் இந்த மனிதர்கள் ஒரே குணத்தோடு இருப்பதில்லை. அவர்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்களினுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களினுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அவர்களினுடைய எண்ணங்களை எப்பொழுதுமே மாற்றிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் யாரையும் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நீ யோசித்து கொண்டிருக்காதே. எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எந்த விஷயமானாலும் சரி, அதிலிருந்து என் பிள்ளை நீ உணரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தத்தான் செய்கிறது என்பதனை புரிந்து கொள். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று இனி வரும் காலங்களில் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீமைகளும் என்னவென்று தெரிந்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை பாடத்தை நீ இந்த மனிதர்களிடத்திலிருந்தே கற்றுக்கொள்கிறாய் எனும் பொழுது இனி நிச்சயமாக உன்னால் சரியானபடி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். சரியானபடி உன்னால் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. வராகி சொல்ல சொல்ல உனக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரட்டும். உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டட்டும். உனக்கு வேண்டியது போல எல்லாமுமே இனி உனக்கென சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்கான கால நேரத்தை உணர்ந்து இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும், எப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னை அவர்கள் காயப்படுத்த நினைத்தாலும் அதனை நீ சரியானபடி எதிர்கொள்ள தயாராகிவிடு. எல்லாமும் சரி என்றும் தவறு என்றும் நாம் சொல்ல வேண்டாம். ஆனால் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதுமே கவனிக்க வேண்டும். நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு நேரங்களையும் நாம் கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும்.
என் குழந்தையே, ஒருவரால் இன்னொருவருக்கு தீமையை செய்ய முடியும் என்றால் அந்த குணம்தான் இருப்பதிலேயே மோசமான குணமல்லவா? இன்னொருவரை தன்னால் காயப்படுத்த முடியும் என்றால் இவர்கள் இருப்பதை விட இந்த வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதே மேலானது. உன்னை சுற்றி இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களை எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. இவர்கள் உன் வாழ்க்கையின் உனக்கு மிகப்பெரிய விஷயங்களை எல்லாமும் கற்றுக் கொடுத்தவர்கள் என்பதனால் இவர்களுக்கு எப்பொழுதுமே நீ நன்றி சொல்லி பழகு. எப்பொழுதுமே இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நீ நல்லதை சொல்லி பழகு. உன்னை தேடி வரும் எல்லா நேரமும் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உணரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எதையுமே என் பிள்ளை நினைத்து இனிமேல் தவிக்காதே. உனக்கு முடியும் என்று நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் என்னால் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படுவதை நீ கண்கூடாக கண்டு கொள்ளத்தான் போகிறாய். எதையுமே என் பிள்ளை எண்ணி இனிமேலும் நீ வருந்தாதே. உன்னோடு இருக்கின்ற ஒரு பெண்தான் உன்னை பற்றி தவறான விஷயங்களை எல்லாமும் பேசிக்கொண்டிருக்கின்றாள். உன்னை பற்றி தவறான விஷயங்களை எல்லாமும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறாள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை பற்றி நாம் உணர வேண்டும். நேரம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புரிதல் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் உன்னை தெளிவாக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எவ்வளவுதான் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களைத்தான் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாக நாம் நம்புகிறோம். ஆனால் ஆறுதலை கொடுப்பவர்களே ஆறுதலை தேட வைத்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி இதையெல்லாமும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள தயாராக. யாரை எப்படி நாம் நம்ப வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் ஒவ்வொரு பாடம் உனக்கு கிடைக்கும். அந்த பாடங்களை நீ சரியாக கற்றுக்கொள். இவர்கள் உனக்கு தருகின்ற அனுபவங்களை எல்லாமும் ஒருபோதும் நீ விட்டு விடாது. எதிர்வரக்கூடிய நிலைகளை நீ கவனமாக புரிந்து கொள். இனி உனக்கு வேண்டி நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள். வராகி சொன்னது போல எப்பொழுதும் யாரிடத்திலும் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ வெளிப்படுத்தாதே. எதையும் வெளிப்படையாக சொல்கிறேன் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களினால் நீ எதையும் வெளிப்படுத்தி உன்னுடைய மனதில் இருக்கும் சிந்தனைகளை நீ விட்டு விடாதே. எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வரும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் உருவாக்கிய இந்த விஷயங்கள் இனிமேலும் என் பிள்ளையை எந்த ஒரு சோதனையிலும் தள்ளக்கூடாது. இந்த பெண் உன்னை தேடி வந்தாலும் சரி, எப்பொழுதுமே நீ உன்னை சுற்றி இருக்கும் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் சொல்லிவிடாது. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ கவனமாக கையாள தொடங்கிவிட்டாலே போதும். இவர்கள் இனி உன்னிடம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னை தேடி வர மாட்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலையையும் நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள இவர்கள் நினைக்க மாட்டார்கள். ஒரு முறை இவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லாமல் உதாசீனம் செய்து பார். அதன் பிறகு உன் அருகில் வந்து நிற்க இவர்கள் யோசிப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கேள்விகளை கேட்க அதிகமாக சிந்திப்பார்கள். எப்பொழுதும் தன்னை பற்றிய ரகசியத்தை சொல்லாமல் அடுத்தவர்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள நினைக்கும் இவர்களை நாம் ஒரு கை பார்க்காமல் விட்டுவிடக்கூடாது. ஒரு முறை கேட்கின்ற விஷயங்களுக்கு நீ யோசிப்பதை சொல்லாமல் மறுத்துப்பார். தானாக இவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். தானாக இவர்கள் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும்
இனிமேல் கவனம் செலுத்தாமல் விலகிச் சென்று விடுவார்கள். இதுதான் உண்மை. இதுபோன்ற சூழ்நிலையில் இவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் முதலில் மறக்காதே. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.